ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நான் ஒரு முட்டை குழம்பு காமிக்கிறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் வரமல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு இதெல்லாம் லைட்டாக சூடு பண்ணிக்கணும், வறுத்துட்டு இதோட கூட நம்ம கொஞ்சம் தேங்காய் வந்து வறுக்கக்கூடாது, தேங்காயோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். இதை கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூனு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு இதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 2 சின்ன தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா சுருள வதங்கணும். தக்காளி பாருங்கள் நல்லா இப்போ ஜூஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அந்த மிளகாத்தூளையும் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து இப்போ நீங்கள் லோவில் கம்மி பண்ணிடணும். ஸோ 1 or 2 minutes தேவையான சால்ட் போட்டுக்கோங்க. இந்த டைமில் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கான புளியை கரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes நம்ம விட்டோன்னா குழம்பு நல்லா சுண்டி வந்துடும். நான் ஜென்ரலாக எண்ணெய் வந்து கம்மியாக விடுவேன், அதனால் எங்கள் வீட்டு சமையலில் எண்ணெய் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் கூட வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டி வரவும் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது ஒரு இதில். ஸோ இந்த டைமில் நம்ம அந்த தேங்காய், தனியா, மிளகு, ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடணும். இது விட்டதுமே குழம்பு வந்துட்டு ஒரு நல்ல மனம் நல்லா இருக்கும். இது ஆக்சுவலி எங்கள் அம்மா செய்வாங்க. ஸோ குழம்பு இறக்குற ஸ்டேஜ் வரும்போது நம்ம கொத்தமல்லி தழையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டு. நான் வந்து இன்றைக்கி முட்டை அதில் அவிச்சு இருக்கிறதால அதில் போட்டிருக்கோம். நீங்கள் எந்த காய் விட்டு வேணாலும் இந்த மாதிரி பண்ணலாம். காரக்குழம்பு செய்வோம் இல்லைங்களா, அதுலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசப்படும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இது இட்லி தோசைக்கெலாம் கூட நம்ம தொட்டு சாப்பிடலாம். ஸோ நான் சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.